அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மன்னரை வாழ்க்கை. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், மன்னரை என்பது மறுமைக்கான தங்குமிடங்களில் முதல் தங்குமிடமாகும். அதில் மனிதன் தப்பித்துக் கொள்வானாயின் அதன் பிறகுள்ளவை அனைத்தும் அவனுக்கு மிகவும் இலகுவானவையாக அமையும். அவன் அதிலே தோல்வி அடைவானாயின் அதன் பிறகுள்ளவை அனைத்தும் அவனுக்கு மிகவும் கடினமானவையாகவே இருக்கும். இந்த செய்தி ஸஹீஹுல் முஸ்னத் என்ற நூலிலே 909 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரையை விட மிக பயங்கரமான காட்சியை நான் கண்டதில்லை என்றும் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். மன்னரை வாழ்க்கை என்பது உலக வாழ்க்கையிலே இருந்து முற்றிலும் வேறுபட்டதாகவே அமைய பெற்றிருக்கும். அதிலே உயிர் உடலுடன் தொடர்புடையதாக இருக்கும். சில வேளைகளில் அது உடலிலே இருந்து பிரிக்கப்பட்டிருக்கும். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் உடலுடன் இணைக்கப்பட்டிருக்கும். கேள்வி கணக்கு கேட்கப்படும் சந்தர்ப்பம், சுகங்கள் அருளப்படும் மற்றும் வேதனைகள் செய்யப்படும் சந்தர்ப்பங்கள், ஒருவர் அவர் மீது சலாம் கூறும் சந்தர்ப்பம் போன்றவற்றை இதற்கு உதாரணங்களாக குறிப்பிடலாம். இந்த வாழ்க்கையின் யதார்த்தங்களை அல்லாஹுவை அன்றி வேறு எவரும் அறிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொருவரும் அவர் நல்லவராக இருப்பினும் பாவியாக இருப்பினும் இந்த மன்னரையுடைய வாழ்க்கையின் நிலையை கடந்து சென்றாக வேண்டும். அதிலே அவர் ஒன்றில் சுகமளிக்கப்பட்டவராகவோ அல்லது வேதனைக்கு உட்படுத்தப்பட்டவராகத்தான் இருப்பார். இந்த வாழ்க்கையானது அல்லாஹ் அவரை உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாள் வரை தொடரும் என்பதுதான் இஸ்லாமியத்தினுடைய இயல்பான நம்பிக்கை. மரணித்த மனிதனுடைய முதல் இரவு என்பது அவருடைய மன்னரை வாழ்க்கையினுடைய முதல் நாளாகும். மனிதன் தனது மன்னரையிலேயே கழிக்கும் முதல் நாளானது பல நிகழ்வுகளை கொண்டதாகும். மனிதன் அந்த நாளிலே மன்னரையின் சோதனைக்கும் 2 வானவர்களுடைய கேள்வி கணக்கிற்கும் உட்படுத்தப்படுவான். அங்கு அவன் தன்னுடைய இரட்சகன், மார்க்கம், தன்னுடைய தூதர் பற்றி விசாரிக்கப்படுவான். உண்மையாக நம்பிக்கை கொண்டவர் உறுதியுடன் தெளிவாக அக்கேள்விகளுக்கு தனது இரட்சகன் அல்லாஹ், தனது மார்க்கம் இஸ்லாம், தன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தெளிவாக பதில் கூறுவார். இவைகளை அடிப்படையாக கொண்டு நபிமொழி தொகுப்புகள் நிதர்சனமான பல விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியாருடைய உடல் மண்ணறையிலே அடக்கம் செய்யப்பட்டுவிட்டு அவருடைய தோழர்கள் திரும்பும்போது அவர்களின் செருப்பின் ஓசையை அந்த பிரேதம் மையத்து செவியேற்கும். அதற்குள் 2 வானவர்கள் அவரிடம் வந்து அவரை எழுப்பி உட்கார வைத்து, முஹம்மது என்னும் இந்த மனிதரை பற்றி நீ என்ன கருதி கொண்டிருக்கிறாய் என்று கேட்பர். அதற்கு அவர், இவர் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நான் சாட்சியம் கூறுகிறேன் என்பார். பிறகு, நீ கெட்டவனாக இருந்திருந்தால் நரகத்தில் உனக்கு கிடைக்கவிருந்த தங்குமிடத்தை பார். நீ நல்லவனாக இருப்பதால் அல்லாஹ் உனக்கு இதற்கு பதிலாக உனக்கு சொர்க்கத்தில் தங்குமிடத்தை ஏற்படுத்தியுள்ளான் என்று அவனிடம் கூறப்பட்டதும் அவன் அந்த 2ஐயும் ஒரே நேரத்திலே காண்பான். நிராகரிப்பவராகவோ நயவஞ்சகராகவோ இருந்தால் கேள்வி கேட்கப்பட்டதும் எனக்கு தெரியாது, மக்கள் சொல்வதையே நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று சொல்வான். அப்போது அவனிடம், நீ எதையும் அறிந்தும் இல்லை, நீயாக எதையும் அறிந்ததும் இல்லை,
குர்ஆனை ஓதி விளங்கியதும் இல்லை என்று கூறப்படும். பிறகு இரும்பாலான சுத்தியால் அவனுக்கு 2 காதுகளுக்கும் இடையே பிடரியில் ஓர் அடி கொடுக்கப்படும். அப்போது மனிதன் ஜின்களை தவிர மற்ற அனைத்தும் செவியேற்கும் அளவுக்கு அவன் சப்தம் விடுவான் என்று குறிப்பிட்ட செய்தி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 1338 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மண்ணறையின் சோதனை என்பது அனைத்து மனிதர்களும் எதிர்கொள்ளும் பொதுவான ஒன்றாகும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய மன்னரை வாழ்க்கையை அமைதி ஏற்படுத்துகின்ற வண்ணமாக சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதியாக ஆக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.